ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்கிட்ட என்னென்னலாம் குக்வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் அது எல்லாம் வந்து எப்படி நான் யூஸ் பண்ணுறேன், எங்கே வாங்கினது, அதோட ப்ரைஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கிச்சனை பில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவிலேருந்து அப்ராட் போகிறீங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஜெர்மனி வர்றீங்க அப்படின்னா என்னென்ன பாத்திரங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே வந்து ஒரு பேக்கிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீடை வந்து ஒரு கிச்சனை புதுசாக பில் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னலாம் வந்து தேவையோ அந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன குக்வேர்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம், 2 பேரா 3 பேரா, அதுக்கேற்ற மாதிரி வந்து எவ்வளோ நமக்கு வந்து தேவைப்படும், பாத்திரங்கள் வாங்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா குக்கர் வாங்கணும் அப்படின்னா 2 லிட்டர் குக்கரா 3 லிட்டர் குக்கரா, ஸோ அந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கு தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லிஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்க போகிறோம் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம மறக்காமல் வாங்கிடலாம். அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை நம்ம வாங்கி வீட்டுக்குள்ளே வந்து அடைச்சி வைக்காமல் வைக்காத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மில்க் பாத்திரம் தான். ஸோ இந்த மாதிரி பால் காய்ச்சறது, டீ போடுறதுக்கு எல்லாம் நமக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ நம்ம வந்து ஊரில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஜெர்மனிக்கு வர்றீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இது ரொம்ப முன்னாடி வாங்கினது 5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜெர்மனிக்கு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட வந்து 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இது நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 350 அந்த ரேஞ்சில். நான் குரோம்பேட் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். அதே மாதிரி ஜெர்மனிக்கு எடுத்துகிட்டு வர்ற பாத்திரங்களாக இருந்தால் இந்த மாதிரி இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற மாதிரி எல்லா அடுப்புலையும் வந்து வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பேஸ் இருக்கணும் அந்த பாத்திரங்களில். ஸோ அந்த மாதிரி பாத்திரம் தான் வந்து இங்கே உள்ள அடுப்புக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் ஹாப் தான் இருக்கும். அதை தவிர்த்து காலஜன் இருக்குது. அதுக்கப்புறம் கேஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. ஜெர்மனியை பொறுத்தளவுக்கு கேஸ் அடுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப பழைய காலத்து வீட்டில் தான் 1-2 வீடுகள் தான் வந்து பார்க்க முடியும் கேஸ் அடுப்பு. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே எலக்ட்ரிக்கலில் தான் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி நான் 2 வச்சுருக்கேன். ஒன்று பெரிய சைஸு, ஒன்று வந்து சின்ன சைஸு. ஸோ இந்த மாதிரி பாத்திரங்கள், ஹேண்டில் வச்ச பாத்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆணி வந்து டைட் பண்ணுற மாதிரி வாங்காதீங்க. ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்காமல் ஆணியை வந்து நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டைப்பில் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரூ டைப்பில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது லூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம யூஸ் பண்ண அதை வந்து திருப்பி நம்ம வந்து அதை வச்சு டைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன தான் நம்ம டைட் பண்ணாலும் அது நிற்கவே நிற்காது. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு பாட்டுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லாமல் ஓடிட்டுருக்கோம். இந்த 2வது இந்த சின்ன பாத்திரம் இருக்கு இல்லையா, இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் டைம் இந்தியா போயிருந்தப்போ மதுரையில் ஆனந்தாவில் தான் வந்து வாங்கினேன். நான் வாங்கும்போது இதுவுமே 350 தான். பாருங்கள், 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெரிய பாட்டு வந்து வாங்கினது 350க்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சின்ன பாட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா 350க்கு. ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் தான் வந்து வாங்கியிருக்கேன். பட் வருஷங்கள் போக போக கூடிகிட்டே இருக்குது விலை எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரியும் வந்து பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இது 2மே நான் டிஷ்வாஷரில் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர் வந்து நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு கண்டிப்பாக எல்லாருமே வீட்லேயுமே வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் வரும்போது ஒரே ஒரு குக்கர் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம ஊரில் இருக்கோம், நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே நம்ம இருக்க போகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது இருக்கோம் அப்படின்னா கூட 1-2 நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். பட் இங்கே நீங்கள் ஜெர்மனிக்கு வர்றீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1 மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். இங்கே வந்து நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சில வீடுகளில் ரைஸ் குக்கர் வந்து அங்கேயே கிச்சன்லேயே வந்து கூடவே கூட இருக்கும். ஸோ அதனால் வந்து குக்கருன்றது பெருசாக நமக்கு தேவைப்படாது. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எமர்ஜென்சி கேஸில் அப்படி இல்லைனா வந்து இந்த பருப்பு வகைகள்லாம் வந்து வேக வைக்கிறதுக்கு இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வந்து குக்கர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இந்த பெருசு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்.
இது வந்து 3 லிட்டர் குக்கரு. ஸோ இதில் வந்து வெளியிலலாம் தண்ணி பரவாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க. அதனால் வாங்கினேன். 3 லிட்டர்னாலும் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். நல்லா 2 நேரத்துக்கு வந்து 2 பேர் அளவு 2 பேருக்கு 2 நேரத்துக்கு வைக்கலாம். கிட்டத்தட்ட 4 பேர் சாப்பிட்லாம் ஒரு டைமில். அந்தளவுக்கு இருந்தது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வாங்கும்போது செய்யும்போது எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா இங்கே வந்து குக்கரில் ஏதாவது போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்டு சின்ன சைஸ் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் குக்கரு. இது வந்து லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஆனந்தா பிராண்டு தான் வாங்கிட்டு வந்தேன். மதுரையில் ஆனந்தா கடை இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து இந்த பிராண்டு வந்து வாங்கினது. அண்ட் இதுவுமே நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து அந்த விசிலும் சரி இந்த கேஸ் கட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 2000 அந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்கினேன். அண்டு இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம் எது பண்ணுறதா இருந்தாலும். அந்தளவுக்கு இதான் வந்து இது இருக்கும். ஸோ வாங்கும்போதே வந்து நான் இந்த மாதிரி சேஃப்டி வால்வும் வந்து சேர்த்தே வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம ஊரில் இருந்தோன்னா நமக்கு வந்து அப்பப்போ போய் நம்ம மாற்றிக்கலாம் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஜெர்மனிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டி வால்வ் வந்து வாங்கி கூடவே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வரைக்கும் எனக்கு பெருசாக இதை வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. அதாவது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி மாற்றுற ஒரு சூழ்நிலை உருவானதில்லை. ஸோ எனக்கு இருந்தாலும் தேவைப்படும்னு சொல்லிட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன், சேஃப்டிக்காக தேவைப்படும்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பவுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணங்கள், இது எல்லாமே வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இதில் அடியில் இருக்க அந்த 2 மட்டும் நான் இங்கே வாங்கினது. மற்றபடி மேலே இருக்கிறது எல்லாமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் வந்து நமக்கு 1, 2 இருந்தால் யூஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு, அப்புறம் காஃபி டீ ஆற்றுறதுக்கு, இதுக்கெலாம் இது தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி பவுல்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் இங்கே கிடைக்கும். இதெல்லாம் €1 ஷாப்பில் வாங்கினது. மற்றபடி இந்த சைடில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பவுல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துடலாம். அண்டு நமக்கு வந்து ஒரு 2 பேர் 3 பேருக்கு இந்த மாதிரி பவுல்ஸ் வந்து தாராளமாக போதும். அண்டு அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்விங் அண்ட் குக்கிங் 2க்குமே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் சம்டைம்ஸ் வந்து ரசம், குழம்பு இது எல்லாமே அதில் தான் வந்து வைப்பேன். அண்ட் இந்த பாத்திரம் 2மே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸில் வந்து ட்ரெஸ் வாங்கினா இந்த மாதிரி கிஃப்ட் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எனக்கு வந்தது தான் இந்த பாத்திரம். இது 2ம் வந்து செட்டாகவே வந்து ஒரு பாக்ஸில் வந்து இருந்தது. ஸோ எனக்கு இங்கே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் வந்து அளவாக வந்து குழம்பு ரசம் வைக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். நம்ம இதிலே வந்து குக்கிங் பண்ணிக்கலாம், சர்விங்க்கும் இதை அப்படியே நம்ம தூக்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரே ஒரு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மூடியோடு தான் வருது. ஆனால் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவி பாட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு தாங்குது இந்த அடுப்புக்கு. ஆனால் இதில் குக் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நல்லா வந்து ஒரு டைனிங் டேபிளில் வைக்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்திரம். இதில் வந்து கொஞ்சம் காலையில் கஞ்சி இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து நான் வந்து ஒன்று தான் வச்சுருக்கேன். எனக்கு வின்டர் டைமில் மட்டும் எப்போயாவது எடுத்து வைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்மர்லலாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படாது ஹாட் பாக்ஸு. இன்னொன்று என்னென்னா எனக்கு பெருசாக தேவைப்படாது. ஏன்னா நான் அப்பப்போ தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். வின்டர் டைமில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிற டைமில் எனக்கும் சேர்த்து குக் பண்ணிவிடுவேன் காலையிலேயும். அந்த டைமில் மட்டும் எனக்கு வந்து எடுத்து வச்சுப்பேன். ஆனால் இந்த ஹாட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெண்ட்ஸில் ட்ரெஸ் வாங்கும்போது கிஃப்டாக வந்தது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் வந்து சூடு தாங்குது, அதுக்கு மேலே தாங்கிறது இல்லை. பட் இது வந்து ப்ரீமியமோட பிராண்டு தான். ஆனாலும் வந்து இது ரொம்ப கம்மியாக தான் வந்து சூடு தாங்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹாட் பாக்ஸ் வந்து வச்சுருந்தேன். அது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஊரில் போய் எடுத்து போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனந்தா மதுரையில் வாங்கினது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாவது நல்லா தாங்கும். இதை விட சின்ன சைஸ் அது. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது அது. எனக்கு வந்து பெருசாக தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு தான் ஊர்லேருந்து இதை அப்படியே சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் வந்து எப்போயாவது வின்டர் டைமில் மட்டும் இதை யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து 1500 ml தான். இது ப்ரீமியம் பிராண்டோடது. ஸோ பட் டிஷ்வாஷர்லலாம் போட்டோம்னாலும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகிடுச்சு இதை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு.
ஸோ நீங்கள் ஜெர்மனிக்கு வந்து ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஒன்று வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இங்கே லிடில் அப்படின்ற ஷாப்பில் வந்துட்டு ஹாட் பாக்ஸ் வந்து 3 டைப்பில் வந்து போடுவாங்க. ஸோ அதுவே வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து பிறகு கூட நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கரண்டி இந்த மாதிரி ஸ்பூன் வெரைட்டிஸ் தான். ஸோ நம்ம ஊர் கரண்டி அந்த குழிக்கரண்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஜல்லிக்கரண்டி, தோசை கரண்டி, இது எல்லாமே வந்து ஊர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். அண்டு எவ்வளோ வந்து நமக்கு தேவைப்படுதோ, நீங்கள் எவ்வளோக்கு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அதெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே உள்ள இந்த மாதிரி டைப் கரண்டிலாம் இங்கே கிடைக்காது. பட் இங்கே வந்து ஒரு சில கரண்டிகள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி சாதம் எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற கரண்டியெல்லாம் நம்ம ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் இடுக்கி, அப்புறம் அப்பளம் பொரிக்கிற அந்த இது வந்து நான் இங்கே வாங்கினது தான். வுட்டில் வந்து இங்கே கிடைக்கும். இந்த மாதிரி அப்பளம் பொரிக்கிறதுக்கு இதை தான் நான் அப்பளம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வுட்டில் கிடைக்கும். ஒருவேளை சில்வரில் வேணும்னா ஊர்லேருந்து நம்ம அப்பளம் பொரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் மெயினாக வந்து டீ ஃபில்டர். ஸோ இது நம்ம ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வரணும். இங்கே ஃபில்டர் வந்து கிடைக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் சன்னமாக இருக்காது அதோட ஓட்டை இதெல்லாம். ஸோ இங்கே கிடைக்கிற குழிக்கரண்டி பார்த்திங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதுதான். இந்த மாதிரி கரண்டி தான் இங்கே இருக்கும். இதுவுமே நல்லாயிருக்கும். நமக்கு இந்த மாவெலாம் எடுத்து தோசை ஊற்றுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். நான் இது இங்கே தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்து இந்த கரண்டி பிடிக்கும். அப்புறம் ரசம் இந்த மாதிரி வந்து லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இது நல்லா சூப்பராக இருக்கும். டீ ஸ்ட்ரைனரும் நம்ம ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் புதுசு மாதிரியே இருக்குது. ஏன்னா டிஷ்வாஷரில் போடுறதுனால தான். ரொம்ப சூப்பராக கையில் கழுவுனால இந்தளவுக்கு வந்து சூப்பராக க்ளீன்லாம் ஆகாது. டீ அந்த வடிகட்டியை பொறுத்தளவுக்கு கருப்பு கருப்பாக தான் இருக்கும். ஆனால் வந்து டிஷ்வாஷரில் பார்த்திங்கன்னா போட்டால் புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா சூப்பராக வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருது. அண்ட் இதை தவிர்த்து நமக்கு வந்து இடியாப்பு உலக்கு, புட்டு மேக்கர் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரிலாம் வேணும்னா நம்ம ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். இங்கே வந்து இந்தியன் ஷாப்பில் வந்து கிடைக்குது. பட்டு நம்ம ஊரில் வாங்குறது இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியான விலையிலே வாங்கிக்கலாம் இங்கே வாங்குறத விட. ஒரே தடவையிலேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தடவை போகும்போது இனிஷியலாக என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்தடுத்து போகும்போது நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இடியாப்பம் உலக்குலேயே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முறுக்கு புளிகிறதுக்கு இது எல்லாமே உள்ளேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புட்டு மேக்கர் வந்து என்கிட்ட இல்லை. அதனால் நான் எடுத்துகிட்டும் வரல, வாங்கிட்டும் வரல. யூஸ்வலாக எங்கள் வீட்டு சைடில் வந்து புட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்துலேயே தான் வந்து வேக வைப்போம். அதனால் வந்து எனக்கு அது தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நான் புட்டு மேக்கர்லாம் வந்து எடுத்துகிட்டு வரல. ஒருவேளை கொலா புட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் அது கூட வந்து வாங்கி கொண்டுட்டு வரலாம். எனக்கு அந்த மாதிரி கொலா புட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் டம்ளரில் வச்சு வேக வச்சுக்குவேன். அது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு டம்ளர்லேயும் ஒரு 4 டம்ளர் போட்டோன்னா கூட போதும். அந்தளவுக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சப்பாத்தி கட்டை வந்து நமக்கு தேவைப்படாது. ஏன்னா இங்கேயே வந்து அந்த உடனில் வந்து சப்பாத்தி கட்டை கிடைக்கும். அதே மாதிரி கீழே உள்ள அந்த பேஸ் இருக்கு இல்லையா, சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு அந்த ரவுண்டாக இருக்கும் கல், அதுவுமே நமக்கு தேவைப்படாது. நம்ம சாப்பிங் போர்ட்லேயே வச்சு கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். இது வந்து நான் முத ஜெர்மனி வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நமக்கு என்னென்னலாம் இங்கே கிடைக்கும்னு தெரியாது அந்த டைம்லலாம். அதனால எடுத்துகிட்டு வந்ததுனால அது அப்படியே இங்கேயே இருக்குது. இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இதுலேயே இப்போ கொஞ்சம் லைட் வெயிட்டாலாம் கிடைக்குது. இன்னொன்று மெயினாக இது நான் எடுத்துகிட்டு வந்தது காரணம் தேங்காய் உடைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நான் தேங்காய் வாங்குறதே இல்லை. ஏன்னா இங்கே உள்ள தேங்காய் அவ்வளோ நல்லாவே இருக்கிறதில்ல. வாங்கிட்டு வந்து இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வந்தோன்னா உடைச்சோம்னா கெட்டு தான் போயிடுது. அதனால் தேங்காய் வந்து நான் வாங்குறதே இல்லை. ஃப்ரோசன் தேங்காய் பூ தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இது சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கும் வந்து அப்பப்போ இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டிகள், ஸ்பூன்ஸ் இதெல்லாம் இருந்தால் போதும். அப்புறம் குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூன்ஸ் இதெல்லாமே இங்கே தாராளமாக கிடைக்கும். நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். நல்ல டிசைனாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இட்லி பாட் வந்து என்கிட்ட 2 இருக்குது. ரெண்டையுமே நான் காமிக்கிறேன் எது எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெருசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கவே அப்படின்ற பிராண்டு. நான் வந்து இது Amazon.in வாங்கினேன். இதில் வந்து நிறைய பிளேட்ஸ் வந்து வருது. 6 பிளேட் கிட்ட வந்து இது கூடவே வந்து வரும். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 2000 சம்திங். அண்ட் இதோட லிங்க் கிடச்சா நான் வந்து கீழே
டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இந்த பாத்திரங்கள் எதுவுமே வந்து ஸ்பான்சர் கிடையாது, எல்லாமே என்னோடய ஓன் மணி போட்டு வாங்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன இட்லி பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் முத ஜெர்மனிக்கு வரும்போது இந்த சைஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தது. இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டி இட்லி தான் வரும், ரொம்ப பெரிய இட்லியெல்லாம் நம்மளால் ஊற்ற முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் வரும்போது இண்டக்ஷன் பேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுதான் கிடைச்சது தேடும்போது. ஸோ அதனால் வந்து இது வாங்கினேன். இந்த இட்லி பாட் வந்து குரோம்பேட் சரவணா ஸ்டோரில் வாங்கினது. அண்டு இது ஆனந்தா பிராண்டு, அங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுலேயுமே நான் துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன். மோஸ்ட்லி வந்து என்னோடய இட்லி பாத்திரம் எல்லாத்துலேயுமே நான் துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன். ஆயில் ஊற்றுறது வந்து மினி இட்லிக்கு வேணுன்னா ஆயில் ஊற்றிப்பேன். ஸோ மற்றபடி வந்து துணி போட்டு தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதில் 2 பிளேட் வரும், ரெண்டுமே வந்து மீடியம் அளவுக்கு தான், ரொம்ப குட்டி குட்டி இட்லியாக தான் வரும். அண்ட் இந்த பாத்திரம் வந்து ரொம்ப சூப்பராக இன்னும் எனக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு 5 வருஷமாக. இதில் வந்து ஒன்று என்னென்னா அடியில் ரொம்ப கனமாக இல்லை, அதனால் வந்து இங்கே உள்ள செராமிக் அடுப்பில் வைக்கும்போது கொஞ்சம் ஆடும், அது அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் இன்னுமே கொஞ்சம் கம்மியாக வந்து வேணும்னா இதை தான் தூக்கி அடுப்பில் வந்து வைப்பேன். அண்டு இந்த இட்லி தட்டெலாம் எடுத்துகிட்டு சாதம் கூட இதில் நான் வேக விட்டு வடிச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கும் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய இட்லி பாட்டு, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பெரிய மல்டி கடாய் தான், நம்ம இதை வந்து கடாயாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இட்லி பாட்டு ஸ்டீம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு பாஸ்தா பண்ணுறதுக்குலாம் இந்த கடாய் தான் வந்து எடுப்பேன். இதில் வந்து 2 இட்லி பிளேட் வந்து வரும். 2 இட்லி பிளேட் வந்து ஒரு பிளேட்டில் வந்து 7 இட்லி வந்து நம்ம ஊற்றலாம். 2 பிளேட் வச்சோன்னா அட் அ டைமில் நமக்கு 14 இட்லி வந்து நமக்கு கிடைக்கும். 2 பிளேட் வச்சாலும் இது ஒன்று மேலே ஒன்று இடிக்காது. ஏன்னா இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் உயரமாக தான் கொடுத்துருக்காங்க. நான் இந்த இட்லி பாட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய சர்ச் பண்ணேன், எப்படியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு மெயினாக வந்து 2 விஷயம். ஒன்று என்னென்னா, இந்த மாதிரி இடிக்கக்கூடாது. 2 பிளேட் வச்சோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இடிக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த ஹேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தேடி தான் இந்த பிராண்ட் வந்து வாங்கினேன். பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் 2 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே புதுசு மாதிரி அப்படியே வந்து நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இது டிஷ்வாஷர் சேஃபும் கூட, அதனால் வந்து நான் அதில் போட்டு தான் கழுவிட்டுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அடியிலையும் கொஞ்சம் கனமாக இருக்கும். அதே மாதிரி இதோட ஹேண்டில் அப்புறம் வந்து மூடியில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் நமக்கு இருக்கும். நல்லா தாராளமாக நம்ம வந்து துணி கூட பிடிக்காமல் நம்ம இதை பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, இதில் மீடியம் சைஸ் இருக்குது. மீடியம் சைஸில் வந்து எப்பவும் போல் 5 இட்லி 4 இட்லி அந்த தட்டு தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொல்லி தான் வாங்கினேன். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னோடய அத்தை மாமா வந்து இங்கே வந்திருந்தாங்க. ஸோ 1 மந்த்துக்காக கூப்பிட்டுட்டு வந்து வச்சுருந்தோம். அப்போ வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன் இல்லையா சின்ன இட்லி பாட்டு, அதுதான் நான் வச்சுருந்தேன் அந்த டைமில். அது வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த பழைய காலத்து இட்லி பாத்திரம் இருக்குல்ல, கொஞ்சம் பெரிய பெரிய இட்லி வரும்ல, அதுதான் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் வந்து ரொம்ப குட்டி குட்டி இட்லியாகவே வந்தது. இன்னொன்று என்னென்னா, ஒரு 4 பேர் இருந்தோன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கே டைம் எடுத்தது. அதில் குட்டி குட்டியாக வந்து அடிக்கடி ஊற்றிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காகவும், அதே மாதிரி ஒரு பிளேட் வச்சோன்னா ஒரு 7 இட்லியாவது வரணும் அப்படின்னு நான் குக்கிங் டைம்லாம் கம்மி பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டை வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் வந்து வருது. இப்போ என்னென்ன பிளேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 6 பிளேட் வருது. 2 இட்லி பிளேட்டு, ஒரு ஸ்டீமர் பிளேட்டு, ஒரு மினி இட்லி பிளேட்டு, அப்புறம் 2 டோல்கா பிளேட்டு. ஸோ அதில் வந்து நம்ம தட்டு இட்லி மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து என்னென்ன தேவைப்படுதோ அதை மட்டும் தான் வாங்கி வச்சுருக்கேன். அண்டு இந்த மாதிரி இட்லி துணியும் வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். முன்னாடிலாம் வந்து நான் கொஞ்சம் இந்த ரேஷன் கடையில் கொடுப்பாங்க இல்லையா புதுசாக ஒரு வேஷ்டி, அந்த மாதிரி வேஷ்டி தான் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எதேச்சியாக சரி இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த துணி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு எனக்கு இந்த துணி ரொம்ப பிடிச்சிருச்சு அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் இந்த துணியை இப்போலாம் வந்து வாங்கிட்டு வந்துடுறது, எப்போ ஊருக்கு போனாலும் ஒரு 2 வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். ஸோ இங்கே வந்து இந்த கிளாத் கிடைக்காது, அதனால் நம்ம அங்கேருந்து தான் அதை எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி இடியாப்ப பிளேட்டு, இதில் தான் இடியாப்பம் இல்லைனா ஸ்டீம் ஏதாவது ஸ்டீம் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்புறம் மினி இட்லி பிளேட்டு,
இது எல்லாமே வந்து இது கூட இருக்குது. இதில் 1, 2 நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணாததை ஜஸ்ட்டு வந்து நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இன்கேஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க இல்லை ஃபேமிலியிலேருந்து வர்றாங்கனாலும் எனக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம இங்கே யார்கிட்டையும் போயிட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் கவர் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய செராமிக் பிளேட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி சில்வர் பிளேட்ஸ் எல்லாம் வேணும்னா ஊர்லேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சில பிளேட்ஸ் மட்டும் இருக்குது. இந்த பிளேட்ஸ்லேயே வந்து நமக்கு டிஷ்வாஷரில் போடுற மாதிரி வந்து பார்த்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. நம்ம இந்த வட்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னா டிஷ்வாஷரில் போடுறது கொஞ்சம் வந்து இடிக்கும். நமக்கு வந்து அந்த பிளேட்டு ரேக்குள்ளே கரெக்டாக நிற்காது. இப்போது என்கிட்ட இருக்க பிளேட்ஸ் எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். கொஞ்சம் வந்து வெஞ்சனை கிண்ணம்னு சொல்லுவோம்ல, சைட் டிஷ்லாம் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் வந்து தனித்தனியாக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 எல்லாத்துலேயுமே வந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சைஸு, அதுக்கு அடுத்த சைஸில் வந்து ஒரு 2 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி வந்து கொஞ்சம் மினி டிஃபன் மாதிரிலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 பிளேட் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வட்டி வந்து நமக்கு சில பேருக்கு அந்த இதில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து இதில் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ரசம், மோர் இதெல்லாம் இதில் தான் வந்து நல்லா சாப்பிட முடியும். அதனால் ஊர்லேருந்து வந்து வீட்டிலேருந்துலாம் வர்றாங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பிளேட்டு தான் வந்து கேட்குறாங்க. ஏன்னா வந்து செராமிக் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணுறதுக்கு முடியலை. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் சில்வரில் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நாங்கள் வந்து 2மே யூஸ் பண்ணிப்போம். மிக்ஸ்டு தான். அதுவும் டிஃபன் ஐட்டம்க்கு செராமிக் யூஸ் பண்ணிக்கிறது, மற்ற டைமுக்கு ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கிறது. ஆனால் இந்த பிளேட்டு வந்து நான் சொன்ன மாதிரி டிஷ்வாஷரில் போடுறது கொஞ்சம் கஷ்டம். டிஷ்வாஷரில் போடுற மாதிரினா இந்த மாதிரி பிளேட் வாங்கிக்கோங்க. இது வந்து நமக்கு நல்லா பெருசாகவும் இருக்கும், நல்லா கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி நமக்கு டிஷ்வாஷரில் வந்து நல்லா போடுறதுக்கும் இதோட வாய்ப்பகுதி கொஞ்சம் சின்னதாக இருக்குன்றதுனால நமக்கு ஈஸியாக வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே உள்ள இதுக்கு ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டிஷ்வாஷரில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே இன்னொரு பாத்திரம் ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்து அடுக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிச்சனில் வந்து இடம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதில் நம்ம நிறைய பாத்திரங்கள் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மாடுலர் கிச்சனாக இருந்தாலும் சரி, இல்லை நான் மாடுலர் கிச்சனாக இருந்தாலும், ஓப்பன் கிச்சனாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லாத்தையும் வச்சு ஈஸியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாத்திரம் வாங்கும்போது அது ஒரு டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிளாஸு, கப்பு இந்த மாதிரி சில்வரில் நமக்கு இங்கே நிறைய செராமிக் கப்லாம் வந்து கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி கிளாஸ்லாம் வேணும்னா ஊர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு வந்து இந்த கிளாஸில் 1, 2 வேணும்ன்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அண்டு சிலது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அரிசி அளந்து நம்ம குக்கரில் சாதம் வைக்கிறதுக்கு உலக்கில் வந்து அளப்பேன் அரிசி. அந்த உலக்குக்கு வந்து கரெக்டாக வந்து தண்ணி அளந்து ஊற்றுறது இந்த டம்ளரில் தான் அளந்து ஊற்றுவேன். அதுக்காக தான் மெயினாக இது வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலது மட்டும் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாலா டப்பா. ஸோ நமக்கு வந்து தாளிக்கிற பொருள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல வேணும். இந்த மாதிரி மசாலா டப்பாலாம் நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அதுதான் பிடிக்கும், வசதியாக இருக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி மசாலா டப்பா வந்து ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். அண்டு இந்த டப்பா வந்து நான் வந்து குரோம்பேட்டை சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் வந்து நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 400 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ இதில் வந்து எனக்கு தாளிக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். சில பேர் வந்து பொடி வெரைட்டிஸ் கூட வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு மசாலா டப்பா வச்சுருப்பாங்க. நான் அதெல்லாம் பாட்டில்ஸில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு மட்டும் இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். இதுவுமே வந்து இங்கே உள்ள இந்தியன் ஷாப்பில் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். நம்ம ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து
கடாய் வந்து நம்ம ஊர் கடாய் வந்து இங்கே கிடைக்காது. இங்கே வந்து தவா டைப்பில் வந்து கிடைக்கும். அது அந்த மாதிரி யூஸ் பண்ணனாலும் நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கடாய் தான் வந்து வேணும் அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். நான் வரும்போது ஒரு கடாய் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் முத வரும்போது. அப்புறம் ஓவர் டைம் போகும்போது எனக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 2மே நான் வந்து ஆனந்தா மதுரையில் வாங்கினது. 2மே வந்து பார்த்திங்கன்னா ரெக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு, அங்கே உள்ள ஒரு பிராண்டு. அடியில் கொஞ்சம் வந்து கனமாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஆனால் அடியில் மட்டும் கொஞ்சம் வந்து இண்டக்ஷன் பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கடாய் இதெல்லாம் வந்து குக்கர் இதெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆணி வந்து ஸ்க்ரூ டைப்பில் வாங்காமல் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு குக்கிங்கை வந்து ஈஸியாகும், டென்ஷன் இல்லாமல். நல்லா வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வாங்கும்போது எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த குட்டி கடாய் இருக்கு இல்லையா, அது வந்து நான் நிறைய ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கேன். ஸோ எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது வந்து நான் சென்னையில் பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரனில் வந்து வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 250 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். இதில் பெரிய சைஸ் இருக்குது, இது வந்து ட்ரைப்ளே பெரிய சைஸும் இருக்குது. ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி 2 பெருசு இருக்குது இல்லையா, ஸோ அதனால் என்கிட்ட நான் அது வாங்காமல் இந்த ஒரு சின்ன சைஸ் மட்டும் வாங்கினேன். நல்லா தாளிக்கிறதுக்கு, சட்னி பண்ணுறதுக்கு, குட்டி குட்டியாக பூரி போடுறதுக்கு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பண்ண வேண்டிய சமையலுக்கெலாம் இது நல்லாவே யூஸ் ஆகும். நல்ல ஒரு ஹெவியான ஒரு பாட்டம் உள்ளது, நல்லாவே வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்படம், ஆயில் கண்டெய்னர் சில்வரில் இருக்கிறது, இது எல்லாமே வந்து வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இந்த சம்படம் வந்து நான் ஒன்று வச்சுருக்கிறது என்னென்னா, ஃப்ரிட்ஜில் வந்து மாவு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சம்படத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று, நான் முன்னாடி பிளாஸ்டிக்கில் வச்சப்போ அது ரொம்ப புளிச்சு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் ரொம்ப நாள் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். 2 நாள் 3 நாளைக்குள்ளே அதை காலி பண்ணிவிடுவேன். 3 நாளே அதிகம்தான். பட் என்றைக்காவது முடியாத டைமில், இப்போ எனக்கு ரீசெண்டாக கை கொஞ்சம் இதாகிடுச்சு இல்லையா, ஸோ அந்த டைம்லலாம் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்குக்கு அரைச்சி வைக்கும்போது இந்த மாதிரி சம்படத்தில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப புளிக்கிறது இல்லை. அதனால் வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 2 வருஷமாக. நல்லா இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் தவிர்த்துட்டு சம்படத்தில் வந்து மாவு வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சின்ன சம்படத்தில் நெய் காய்ச்சி வைக்கிறதுக்காக இதை வந்து நான் போன தடவை ஊருக்கு போயிருந்தப்போ வீட்டில் இருந்த பாத்திரத்தை தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இந்த குட்டி ஆயில் கண்டெய்னர் வந்து முன்னாடி ஜெர்மனி வரும்போது வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பட் இப்போ ஆயில் பாட்டில்ஸ் வந்து தனியாக வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் அது வந்து அப்படியே வச்சுருக்கேன். ஏதாவது குக் பண்ண ஆயில் மிச்சம் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ண நெக்ஸ்ட்டு ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்காக ஊற்றி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்க ஜாடி வந்து அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோடய பாத்திரங்கள் நான் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தது. இனிஷியலாக வரும்போது இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தால் கூட போதும். வந்த பிறகு அடுத்து நமக்கு தேவைப்படுறதை பொறுத்து நம்ம ஒன்றுனா வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இதை தவிர்த்து தோசை தவா, அதுக்கப்புறம் வந்து தட்கா பேனு, இதெல்லாம் வந்து தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தோசை தவா வந்து இங்கேயே கிடைக்கும், நமக்கு அயன்லேயே வந்து இங்கே கிடைக்கும், அமேசானில் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து கூட நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். தோசை தவா, அதுக்கப்புறம் இதை தவிர்த்து மிக்ஸி, இது எல்லாமே என்னென்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட என்னென்ன அயன் பாத்திரங்கள் வந்து நான் வச்சுருக்கேன், இது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் உங்களோட நான் அது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, மற்ற பாத்திரங்கள், அப்புறம் என்கிட்ட குக்வேர் செட்டு வந்து தனியாக இருக்குது. அது வந்து நான் இங்கே வாங்கின பாத்திரம், அது எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.